விஜயமகாதேவி பாகம் 1 அத்தியாயம் 18 சொன்ன வண்ணம் செய்த வண்ணக்கிளி. சிவகோகர்ண சுவாமிகளின் ஆணைப்படி இரு வாலிப வீரர்களும் தங்கள் வாட்களை உருவிக்கொண்டு முன்னேறாமலும் வாட்களை இணைத்து போரை உடனடியாக துவங்காமலும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டே சில வினாடிகள் நின்று கொண்டிருந்தனர். அவர்கள் காரணமில்லாமல் வாளுடன் நிற்கவில்லை என்பதையும் ஒருவரையொருவர் எடை போடுகிறார்கள் என்பதையும் சுவாமிகள் புரிந்து கொண்டாலும் அரங்கத்தை சூழ்ந்து நின்ற ஆசிரமவாசிகளுக்கு புரியாததால் முணுமுணுக்கலாயினர். அந்த சமயத்தில் அங்கு வந்து கூட்டத்துக்கு வெளியே நின்ற மூசமத் மட்டும் அந்த அனாவசிய தாமதத்தை தாங்க முடியாமல் கூட்டத்தை விலக்கி கொண்டு முன்னால் வந்து, எசமான், என்ன யோசிக்கிறீர்கள்? வாளை உருவிய பின்பு யோசனை கூடாதென்று எத்தனை முறை நீங்களே சொல்லியிருக்கிறீர்கள் என்று சற்று உரத்த குரலிலேயே கேட்டான். அத்தனை தூண்டுதலுக்கு பிறகு தாமதிக்க இஷ்டப்படாத விஜயன் நீண்ட சர்ப்பம் போன்ற தனது மெல்லிய வாளை காற்றில் ஒருமுறை வீசினான். அடுத்த வினாடி அபயனை நோக்கி சென்ற அவன் வாளை அதே நீளமும் ஆனால் அதிக பருமனும் உள்ள அபயன் வாள் தடுத்தது. விஜயன் வாளை அபயன் மிக அனாயாசமாக தடுத்தான். ஆனால் அந்த தடுப்பில் அபயனின் பலம் பூராவும் பிரயோகிக்கப்பட்டதை தனது வாள் அகற்றப்பட்ட விதத்திலிருந்து புரிந்து கொண்ட விஜயன் எதிரியின் கைபலத்தை கண்டு பெரிதும் வியந்து புன்முறுவலும் செய்தான். அபயனின் பலமான அகலமான பெருவாளால் தாக்கப்பட்ட போதிலும் விஜயனின் நீண்ட வாள் வளையவும் இல்லை, தாக்கப்பட்ட இடத்திலிருந்து அகலவும் இல்லை. அதனால் எதிரியின் வாள் சிறந்த எஃகினால் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்ட அபயன் மேலும் தாமதிக்க விரும்பாமல் தனது வாளை இழுத்து மீண்டும் விஜயன் வாளை தாக்கிக் கொண்டு அரங்கத்தின் மத்தியில் சுழன்றான். அபயன் வாள் எந்த இடத்தில் தோன்றினாலும் அந்த இடத்தில் தனது வாளும் தோன்ற செய்தான் விஜயன். போரில் முன்னேறாமல் தற்காப்பு போர் மட்டுமே செய்து வந்தான். அபயன் வேகத்தையும் அவன் சுற்றி சுற்றி விஜயனை தாக்கியதையும் நின்ற இடத்திலிருந்து நகராமல் விஜயன் தனது வாளை மற்றும் சுழற்றி அபயன் முன்னேற்றத்தை தடுத்து வந்ததையும் கண்ட சுவாமிகள் திரிலோக சுந்தரியை பார்த்து, சுந்தரி, வாட்போரின் இருவித கலைகளை பார். ஒருவன் முன்னேறும் வழிகளை காட்டுகிறான், இன்னொருவன் தற்காப்பு கலையை காட்டுகிறான் என்று சொல்லி குதூகலித்தார். அவர் குதூகலத்தில் திரிலோக சுந்தரி ஈடுபடாமல் அச்சத்தை லேசாக மனமும் அதன் மூலம் முகமும் வெளியிட இருவரின் போரையே கவனித்து கொண்டிருந்தாள். எதற்காக இவர் தாமதிக்கிறார்? எதிரியிடம் அத்தனை அன்பு என்ன இவருக்கு என்று விஜயனிடம் கோபமும் கொண்டாள். அதனால் சீற்றம் மிகுந்த விழிகளை விஜயனை நோக்கி திருப்பவும் செய்தாள். விஜயன் போரில் ஈடுபட்ட சமயத்திலும் அவ்வப்பொழுது திரிலோக சுந்தரியின் மோகனகரமான அழகையும் கடைக்கண்ணால் கவனித்து கொண்டிருந்ததால் அந்த விழிகள் அள்ளி வீசிய சீற்றத்தையும் பார்க்கவே செய்தான். அவனது விழிகளும் அவளது விழிகளை சந்தித்ததும் அவற்றின் சீற்றத்தை நோக்கி சிரிப்பை உதிர்த்து கொண்டு இருந்தாலும் அவனது வாள் மட்டும் மிக திடமாக சுழன்று அபயன் வாளை தன்னிடம் அணுகாமல் செய்து கொண்டிருந்தது. அவன் விழிகள் சென்ற இடத்தையும் அவன் திரிலோக சுந்தரியை பார்த்தபோதும் அவன் கை மட்டும் தன் வாள் போகுமிடங்களில் திரும்பி தடுத்து கொண்டிருந்ததை கண்ட அபயன், இவன் கைகளிலும் கண்கள் இருக்க வேண்டும் என்று தனக்குள் சொல்லிக்கொண்டு தனது போர் மும்முரத்தையும் சிறிது தளர்த்தி கொண்டான். எதிரி வேண்டுமென்றே போரை தளர்த்துவதை கண்ட விஜயன் தனது முழு கவனத்தையும் போரில் திருப்பி வாளை எதிரி வாளுடன் உராயவிட்டும் இழுத்தும் மின்னல் வேகத்தில் தாக்கிக் கொண்டும் முன்னேற முற்பட்டான். அவன் வேகத்தையும் முன்னேற்றத்தையும் கண்ட அபயன் தற்காப்பு போரில் இறங்கி விஜயன் வாளை தடுத்தான் பலமுறை. இருவர் போர் முறையும் ஒன்றாக இருந்ததால் அபயன் தற்காப்பு வளையத்துக்குள் நுழைய முடியவில்லை விஜயனால். தான் பயின்ற வாட்போர் முறையையே அபயனும் பயின்றிருக்க வேண்டும் என்று புரிந்து கொண்ட விஜயன் தனது போர் முறையை லேசாக மாற்றினான். தனது வாளை நேராக பாய்ச்சாமல் சிறிது பக்கவாட்டில் பாய்ச்சலானான். அந்த வாளும் அவன் சுழற்றிய முறையில் வளைந்து வளைந்து வரவே பலமுறை அதை தடுக்க முயன்றும் முடியாமல் அதன் நுனி தனது தோள்களையும் ஒருமுறை மார்பையும் தொட்டுவிட்டு மீண்டாலும் தன்னுடைய உடலில் ஒரு கீறல் கூட விழாததை கண்ட அபயன் சிறிது சீற்றம் கொண்டான். விஜயன் தன்னுடன் விளையாடுகிறான் என்பதை அறிந்ததால் சிறிது நிதானத்தை கைவிட்ட அபயன் தனது போர் முறையையும் மாற்றி தனது வாளை எதிரியின் முகத்தையும் கண்களையும் நோக்கி செலுத்த முற்பட்டான். ஆனால் அது ஒவ்வொரு இடத்திலும் தடுக்கப்பட்டதால் கோபத்திற்கு இலக்கான அபயன் வாளை வேகமாக செலுத்தினான். அந்த கோபமே விஜயனுக்கு துணையாயிற்று. எதிரி நிதானத்தை கைவிட்டதையும் அதனால் அவன் தாக்குதல் மிகவும் பலப்பட்டு விட்டதையும் உணர்ந்த விஜயன் அபயன் வாளை ஒரு வினாடி விலக்கி அவன் தற்காப்பு அரணுக்குள் புகுந்து அவனது வலது தோளில் மட்டும் இரு கீறல்களை விளைவித்தான். அந்த சர்ப்ப வாளின் நுனி கீறிய இடங்களில் இரத்தம் லேசாக புள்ளி புள்ளியாக துளிர்த்து உறைந்தது. குருதி வந்ததை கவனித்தான் குலோத்துங்கன். அது புள்ளி புள்ளியாக உறைந்ததையும் கவனித்தான். விஜயன் வேண்டுமென்றே மிக மெல்லியதாக தனது வாளால் கீறியிருக்கிறான் என்பதையும் புரிந்து கொண்டான்.
அந்த வடு தன் தோளில் மாறாது என்பதையும் தெரிந்து கொண்டதால் நிதானத்தை அடியோடு இழந்து சினத்தின் சிகரத்தை எட்டி சரேலென்று விளைவை எதிர்பாராமல் விஜயன் தற்காப்பு அரணுக்குள் நுழைந்து விட்டதாலும் அந்த நிகழ்ச்சியை அடியோடு விஜயன் எதிர்பார்க்காததாலும் விஜயன் வாட்கரம் சட்டென்று எதிரியின் வாளின் நுனியால் குத்தப்பட்டது. அதை பற்றி விஜயன் லட்சியம் செய்யாவிட்டாலும் அபயன் வேகமாக தனது அரணுக்குள் புகுந்து விட்டதால் திசைமாற இருந்த அவன் மெல்லிய வாள் அபயனின் இடைப்பக்கத்தில் புகுந்து விட்டதன் விளைவாக அபயன் ஒரு நிமிடம் தள்ளாடி நின்றான். மறுநிமிடம் தனது இடையின் குருதியை அழுத்தி பிடித்து தனது வாளை ஓங்கினான் விஜயனை நோக்கி முதல் நாளை போலவே. ஆனால் விஜயன் அந்த வாளை தடுக்க முயலவில்லை. தனது வாளை எட்ட இருந்த மூர்சமத்திடம் எரிந்துவிட்டு சற்று நகர்ந்து அபயன் வாளின் தாக்குதலில் இருந்து தப்பித்து கொண்டு அபயனை தனது இரு கைகளாலும் தூக்கி கொண்டு சுவாமிகளை நோக்கி நடந்தான். இடையில் விஜயன் வாளின் காயத்துக்கு உள்ளான அபயன் எதிரியிடமிருந்து தன்னை விடுவித்து கொள்ள முயன்றும் முடியவில்லை. விஜயனின் இரும்பு கைகள் அவனை அணைத்த வண்ணம் தூக்கி இருந்தன. விஜயன் கால்கள் வேகமாக பாவி நடந்து சுவாமிகளிடம் வந்தன. சுவாமி, இது எதிர்பாராமல் நடந்துவிட்டது. இவருக்கு உடனடியாக சிகிச்சை தேவை. நானே செய்ய அனுமதி உண்டா என்று வினவிய விஜயன் சொற்களில் துன்பம் தோய்ந்து கிடந்தது. அனுமதி உண்டு என்பதற்கு அறிகுறியாக சுவாமிகள் தலையசைக்கவே, சுந்தரி வா என்னுடன் என்று கலிங்க ராஜகுமாரியை அழைத்த வண்ணம் வம்சதாராவின் அருவியை நோக்கி வேகமாக நடந்தான். அவர்கள் இருவருக்கும் பின்னால் மூர்சமத் நடந்தான். அவர்களை பின்பற்ற இருந்த வஜ்ரஹஸ்தரையும் ஆசிரமவாசிகளையும் தடுத்த சுவாமிகள் கூட்டத்தை கலைந்து போகும்படி உத்தரவிட்டார். பிறகு வஜ்ரஹஸ்தா, வா எனது அறைக்கு செல்வோம் என்று அவரை அழைத்து கொண்டு தனது அறையை நோக்கி நடந்தார். அவர் முகத்தில் மகிழ்ச்சி அடியோடு இல்லை. இருமுறை மகேந்திரமலை மீதிருந்த கோயிலை நோக்கினார். சிவசிவா, உன் சித்தம் இப்படியா இருக்கிறது என்று கேட்டார். பிறகு வேகமாக நடந்தார் தமது பெருங்குடிலை நோக்கி. வஜ்ரஹஸ்தர் ஏதும் பேசாமல் பின்தொடர்ந்தார். சுவாமியின் வேதனைக்கு காரணம் இருக்கிறது என்பதை உணர்ந்தார். சுவாமி மீது தவறில்லை. இந்த ஆசிரமத்தில் அபயன் வாளை ஓங்கிய பிறகு சண்டையை அவர் அனுமதிப்பதை தவிர வேறு வழியில்லை. ஆனால் இந்த விளைவை அவர் எதிர்பார்க்கவில்லை. சரி, மிகவும் நிதானஸ்தனான அபயன் எதற்காக எதிரியின் தற்காப்புக்குள் நுழைந்தான் என்று தன்னுள் கேள்விகளை எழுப்பிக் கொண்டார். ஆனால் அன்று எல்லோர் வேதனையும் விட விஜயன் வேதனையே அதிகமாக இருந்தது. அபயனுக்கு ஏற்பட்ட காயம் தனக்கே ஏற்பட்டது போல துன்பமடைந்தான். அபயன் மகா வீரன் என்பதிலோ, அவன் இஷ்டப்பட்டிருந்தால் இந்த காயம் தனக்கே கிடைத்திருக்கக்கூடும் என்பதிலோ விஜயனுக்கு சிறிதும் சந்தேகமில்லை. போரின் விளைவுகளை எந்த மனிதனும் கணிக்க முடியாது என்பதற்கு அபயனுக்கு ஏற்பட்ட காயமும் உதாரணம் என்று சொல்லிக்கொண்டு வேகமாக நடந்து அருவிக்கரையை அடைந்து அங்கு சற்று நிழலடித்திருந்த இடத்தில் அபயனை படுக்க வைத்தான். பிறகு தனது அங்கியில் ஒரு பகுதியை கிழித்து அருவியில் நனைத்து அபயன் இடையில் இருந்த காயத்தின் மீது பிழிந்தான். பிறகு இரத்தத்தை துடைத்து காயத்தை பரிசோதித்தான். காயம் மிக ஆழமாகவே இருந்தது. தனது வாள் நுனி சிறிது அதிகமாகவே அபயன் இடைக்குள் புகுந்து விட்டதை கவனித்து பக்கவாட்டில் இரு கைகளாலும் சிறிது அழுத்தி பார்த்தான். காயம் பட்ட இடத்துக்கு மேலே இருந்த எலும்புகளில் வாள் பாயாததைக் கண்டு சிறிது ஆறுதலும் அடைந்து, வெறும் சதை காயம்தான், 2-3 நாட்களில் குணமாகிவிடும் என்று தனக்குள் சொல்லியும் கொண்டான். பிறகு பக்கத்தில் நின்ற திரிலோக சுந்தரியின் சேலையை கால்புறத்திலிருந்து மேல்புறமாக சிறிது கிழித்து அதை காயத்துக்குள் திணித்தான். அவன் சேலையை மேலும் சிறிது கிழித்து காயத்தை அழுத்தி கட்டினான். குருதி நின்றதை கவனித்து திருப்தியுடன் திரிலோக சுந்தரியை நோக்கி, சிறிது நீர் கொண்டு வந்து இவர் முகத்தை துடைத்துவிடு என்று உத்தரவிட்டான். பதிலேதும் சொல்லாமல் அவன் சொன்ன வண்ணம் செய்ததால் அபயன் கண்ணை விழித்தான். பிறகு லேசாக நகைத்து, விஜயா, நீ மகா வீரன், என் முட்டாள்தனத்துக்கு நீ பொறுப்பாளி அல்ல என்றும் கூறினான் நகைப்பினூடே. பிறகு தன்னை தூக்க நீட்டிய விஜயன் கைகளை அகற்றி எழுந்து நின்றான். பிறகு அனாயாசமாக நடந்து ஆசிரம பெருங்குடிலை நோக்கி சென்றான். அவனை தடுக்க முயலவில்லை விஜயன். அத்தனை காயத்திலும் அவன் சீரான கம்பீர நடையை பார்த்து கொண்டே நின்றான். இவன் பல நாடுகளை ஆள்வான். சிங்களத்தின் மீது இவன் படையெடுக்காதிருந்தால் என் அதிர்ஷ்டம் என்று உரக்கவே சொன்னான். பக்கத்தில் நின்றிருந்த திரிலோக சுந்தரி கேட்டால், காயத்திற்கு நீங்கள் மருந்து ஏதும் போடவில்லையே என்று. வாள் அதிகமாக உட்புகவில்லை. குருதி சேதப்படக்கூடாது, அதற்காகத்தான் கட்டு போட்டேன், அதுவே போதும் என்றான் விஜயன். அவள் அவனை உற்று நோக்கி, நான் எப்படி என் அறைக்கு போவது என்று வினவினாள். நடந்து போவது என்று தனது நகைச்சுவையை காட்டினான் விஜயன். எப்படி நடப்பது என்று அவள் வினவினாள் கண்களை தரையில் செலுத்தி. அவள் கண்கள் சென்ற திசையை பார்த்த விஜயன் அவள் நிலையை அப்பொழுதுதான் புரிந்து கொண்டான். அவள் சேலையை நேராக தொடைவரையில் தான் கிழித்து விட்டதை பார்த்தான்.
பிறகு தனது மேலங்கியை கழற்றி அவள் மீது போர்த்தி தெரிந்த தொடைப்பகுதியை மறைத்து, நீ போய் சேலையை மாற்றிக்கொள், நான் வந்து அங்கியை வாங்கிக் கொள்கிறேன் என்றான். அரசகுமாரியின் வதனம் சிவந்தது நாணத்தால். அவள் மீது போடப்பட்டிருந்த அவன் அங்கி தன்னை தழுவுவது போல பிரேமை ஏற்பட்டது திரிலோக சுந்தரிக்கு. அதனால் ஏற்பட்ட உணர்ச்சிகளால், உங்களுக்கு லவகேசம் புத்தி இருக்கிறதா என்று வினவினாள். அதில் என்ன சந்தேகம்? விஜயன் குரலில் குழப்பம் தெரிந்தது. உங்கள் அங்கியை நான் போர்த்தி கொண்டு போனால் ஆசிரமவாசிகள் என்ன நினைப்பார்கள் என்று வினவினாள். வேறு என்னதான் செய்ய சொல்கிறாய் என்று விஜயன் கேட்டான். எனது அரை பணிப்பெண்ணை ஒரு சேலை கொண்டு வர சொல்லுங்கள், விழித்து கொண்டு நிற்காதீர்கள் என்று கூறிவிட்டு அருவிக்கரையில் உட்கார்ந்து சேலையை சிறிது இழுத்துவிட்டு கால்களை ஒரு பக்கமாக போட்டுக்கொண்டு உட்கார்ந்து கொண்டாள். அந்த சமயத்தில் மூர்சமத் கேட்டான், எசமான், அரசகுமாரிக்கு சேலை நான் வாங்கி வரட்டுமா என்று. அரசகுமாரி கலுக்கென்று சிரித்தாள். வேண்டாம், நீ போ நமது அறைக்கு என்று சினந்து கூறிய விஜயன் தானே பெருங்குடிலில் பெண்கள் இருக்கும் பகுதிக்கு சென்றான். அங்கு அரசகுமாரியின் அறையை அடைந்து அங்குள்ள பணிப்பெண்ணை அழைத்து, பெண்ணே, அரசகுமாரிக்கு ஒரு சேலை கொடு என்று கேட்டான். பணிப்பெண் விழித்தாள். அரசகுமாரிக்கு சேலை வேண்டுமா என்று வியப்புடன் கேட்டாள். ஆம் என்று சொன்னான் விஜயன். கட்டிய சேலை என்னவாயிற்று என்று கேட்டாள் அவள். கிழிந்து விட்டது என்றான் விஜயன். கிழிந்து விட்டதா என்று மீண்டும் கேட்டாள் பணிப்பெண். ஆம், நான் கிழித்து விட்டேன் என்று பேசுவதை உணராமல் உளறினான் விஜயன். காதலில் உளறலுக்கும் இடம் உண்டு என்பதை புரிந்து கொண்ட பணிப்பெண் உள்ளூர நகைத்து கொண்டு உள்ளே சென்று ஒரு சிகப்பு நிற சேலையை கொண்டு வந்து, இது அரசகுமாரிக்கு நன்றாக இருக்கும், எடுத்து செல்லுங்கள் என்றாள். அதை வாங்கி தன் தோளில் போட்டுக்கொண்டு விஜயன் மீண்டும் அருவிக்கரையை நோக்கி நடந்தான். அவனை கண்ட பணிப்பெண்கள் புன்முறுவல் செய்தனர். எதிரே வந்த இரு ஆசிரம வீரர்கள் அவன் அப்புறம் சென்றதும் நகைத்தனர். இவை எதையும் கவனிக்காமல் அருவிக்கரையை அடைந்த விஜயன் மீது எரிந்து விழுந்தாள் திரிலோக சுந்தரி. இப்படியேதான் நடந்து வந்தீர்களா என்று ஆத்திரத்துடன் வினவினாள். ஆம் என்றான் விஜயன். தோளில் என் சேலையை போட்டுக்கொண்டு என்று கேட்டாள் திரிலோக சுந்தரி. ஆம் என்று மீண்டும் சொன்னான் விஜயன். உங்களுக்கு புத்தி அடியோடு கிடையாது என்று சீறி விழுந்த அரசகுமாரி அவன் தோளில் இருந்த புடவையை இழுத்து தன் உடல் முழுவதும் சுற்றி கொண்டு பெரும் குடிலை நோக்கி நடக்க முற்பட்டவள், சுந்தரி என்ற விஜயனின் அதட்டலை கேட்டு சிறிது நின்று திரும்பி என்ன என்று வினவினாள். சேலையை அந்த மரத்து மறைவில் கட்டி கொண்டு போனால் என்ன என்று கேட்டான் விஜயன். இப்பொழுதே ஆசிரமம் முழுவதும் என்னை பார்த்து நகைக்கும், தவிர வேறு சேலை உடுத்தி கிழிந்த சேலையை கையில் எடுத்துக்கொண்டு போனால் என்ன நினைக்கும் என்று கேட்டாள் சுந்தரி. யார் என்ன நினைத்தால் நமக்கென்ன என்று விஜயன் மீண்டும் கேட்டான். அதை கேட்டு சிறிது சிந்தித்த அந்த வண்ணக்கிளி அவன் சொன்ன வண்ணம் செய்ய மரத்தின் மறைவை நாடி சென்றாள். சிறிது நேரத்துக்கு பிறகு மரங்கள் அடர்த்தியை நோக்கி விஜயனும் நடந்தான். முக்கால்வாசி சேலை கட்டியிருந்த அந்த கட்டழகியின் பின்னால் சென்று அவளை தனது கைகளில் சிறைப்படுத்தினான். இது பகல் என்றாள் அவள். அப்படியா என்று கேட்ட அவன், சுந்தரி, நீ அருகில் இருக்கும்போது எனக்கு இரவு பகல் தெரியவில்லை, அக்கம் பக்கம் தெரியவில்லை, குருடாகி விடுகிறேன் என்றான். இப்படி திரும்பு என்றும் சொன்னான். அவன் சொன்ன வண்ணம் செய்தால் அந்த வண்ணக்கிளி. அந்த ஆராய்ச்சி கண்களை நோக்கி, இந்த கண்களா குருட்டு கண்கள் என்று கேட்கவும் செய்தாள். வேறென்ன சுந்தரி என்று அவன் வினவினான். திருட்டு கண்கள் என்றாள் அவள். காதலர் இருவரும் இப்படி சல்லாபத்திற்கையில் ஆசிரமத்தில் பெரும் விபரீதம் விளைந்து கொண்டிருந்தது. சிவகோகர்ண சுவாமியையும் மீறி நடந்த விபரீத நிலை அது. அது என்னவென்று அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.